எங்களுக்கா ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்கக்கா. எங்கடையில காசு இல்லப்பா, நீ வேற எனக்கே டைட்டா இருக்குது. ஏங்கா நைட்டு மகளும் பொங்கலுக்கு வேலை செஞ்சீங்க, காசு இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, பொங்கலுக்கு நைட்டு மரத்துல வேலை செஞ்ச காசு யார் கொடுத்தா? அவசரம் குடுக்கறாங்க. நிறைய பேர் கடன் சொல்லிட்டு போறாங்க. என்னதான் பண்றது? என்னங்க இதை கூட கடன் சொல்லுவாங்களாங்கக்கா? அட நீங்க வேற, அர்ஜென்ட்டா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கடன் சொல்லிட்டு போவாங்க. ஏன் இதுல வேற வெள்ளிக்கிழமைனாலும் நான் காசு கொடுக்க மாட்டேன், அப்புறமா காசை கொடுக்கற துணியை கொடுன்னு சொல்றாள் இருக்கிறாங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, நிறைய பேர் இந்த காசை வச்சுதான் அவங்களும் ஃபங்க்ஷன் செலவு பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் காசு கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு வர்றீங்கல்ல, அப்புறம் என்ன டெய்லர் கடையில மட்டும் கடன் சொல்றது? முடிஞ்ச உங்களால முடியுமா? அந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் தைச்சு போடணுமா? அப்ப அவங்களுக்கான காசை கொடுத்துட்டு வாங்குங்க, இல்லைன்னா அடுத்த தடவை கூட தைச்சுக்கோங்க. இதுல நிறைய பேர் கேக்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கேட்காம இருப்பாங்க. தப்பு உங்க மேலே இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் கடன் கேக்குறாங்கன்னா நீங்க ஏன் குடுக்கறீங்க? இல்லைங்க எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி பழகுங்க.